கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஃபீல் பண்றீங்களா? அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலேயும் உங்க முன்னால பேசுறதுக்கு 3 விதமான மனிதர்களை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. என்னங்க, ஒரு சாப்டர் தானங்க சொன்னீங்க? எங்க இருந்து எடுத்திருப்பீங்க? 3 மனிதர்கள் வர்றாங்களே. எப்படியாம்? 3 men, 3 lives, 1 choice. 3 men, 3 lives, 1 choice. ஹல்லேலூயா. 3 மனிதர்கள், 3 வாழ்க்கை, ஒரு தேர்வு. ஒரு சாய்ஸ் தானே பண்ண முடியும், கரெக்டா? ஒன்லி 1 சாய்ஸ். உங்க வேதாகமம்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம வசனத்தை உற்சாகமா வாசித்து செய்தியை கவனிக்க போறோம். என்ன இருக்குது? மெயின் தீம் உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் கேரக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். சத்தியம், ஆத்தும செழிப்பு, ஊழியம், தாழ்மை, நல்ல சாட்சி ஆகியவற்றால வெளிப்படும் கிறிஸ்தவ குணம். என்ன? சத்தியம், ட்ரூத், தேவன் கொடுக்கிற அந்த சத்தியம். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அதான் பார்த்தோம்ல, ஆவிக்குரிய செழிப்பு. பாருங்க, 3 விதமான மனிதர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயுஸ், காயு, அதாவது தமிழ்ல வந்து காயு, சரியா? டயோட்ரஃபஸ், அடுத்ததாக டெமெட்ரியஸ். காய்ஸ், டயோட்ரஃபஸ், டெமெட்ரியஸ். தமிழிலே காயு, தியோத்ரேப்பு, அடுத்ததாக தேமேத்திரியு. ஹல்லேலூயா. 3 பெயர்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். இந்த காயுஸ் யாரு? Who is காயுஸ்? இவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்டா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. காயுசன் 3 பேரு 3 விதமான குணாதிசயங்களை உடையவர்கள் தான். காயு வந்து உண்மை உள்ள ஊழியக்காரனாம். 3 யோவான்ல போடப்பட்டிருக்கிறது. காயு எப்படிப்பட்டவர்? இதை யாரு எழுதுறா? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம். பவுல் எழுதல, யோவான் எழுதின 3ஆம் நிருபம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. எப்படியா? எடுத்தோடனே சொல்லிட்டாரு. மூப்பன், ஒரு டீக்கன், அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு. ரொம்ப பிரியம். அந்த நாள் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவங்க சர்ச்ல வந்து இருக்கிற எல்லார் மேலையும் ரொம்ப பிரியமா தான் இருக்கிறாங்க. நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, beloved guys, beloved. ஒருத்தங்களை பார்த்து belovedன்னு சொல்றது ஈஸியா கஷ்டமா? யாரு சொன்னது? வெரி குட், ஐ டு அக்ரி. ஏன்னா ஒருத்தங்களை பார்த்து beloved அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல யோசிப்பீங்க, என்ன அது belovedன்னு கூப்பிடலாமா இல்ல எப்படி அப்படின்ட்டு ஒரு நிறைய காரியங்கள் நம்ம மனதுல போகும் இல்லையா? ஆனா இங்க வந்து யோவான் எழுதுறாரு, எனக்கு பிரியமான my beloved brother Gaius. Hallelujah. The well beloved Gaius whom I love in the truth. ஏன்பா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு? ஜான் loved. எப்படியா? காயுஸ லவ் பண்றாரு. காயுவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சத்தியத்துல நடக்கிறாராம். ஏன் பிடிச்சிருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. யோவான் காயுவை சத்தியத்துலதான் அன்பு கூர்றார், வேற எதுலயுமே இல்ல. வேதாகமத்துல கர்த்தர் கொடுத்த சத்தியத்துல அவர் அன்பு கூர்றாரு. He was a beloved and respected believer. அப்ப பாருங்க, யோவான் வந்து அங்க செலக்ட் பண்ற 3 நபர். காயுவை என்ன பண்றாரு? சத்தியத்துல
அன்பு கூறுறாரு. அவர் சொல்றாரு he was a beloved and respected believer அப்படின்னு யோவான் கூப்பிடுறாரு. 3 யோவான் 1:3-4 2 வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. 3:4 சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. இருக்குமா என் பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கிறாங்க? அவர் சொல்றாரு என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று. எந்த பிள்ளை நடக்குது? காயு நடக்கிறாரு. மை பிலவட் காயு, எப்பா நீ சத்தியத்துல நடக்கிறப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதத்தான் நம்மளுடைய நடைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். wherever you go your paths will be holy. ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழிகளை சீர்படுத்துங்க. நான் பரிசுத்தமான இடத்துக்கு போகணும். நான் பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. பாவிகளுடைய வழியில நான் நில்லக்கூடாது. பிரித்தெடுக்கிறாரு. நான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவரு நம்ம மத்தியில பேசி கொண்டுதான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பிரியமான உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நம்ம ஆத்துமா வாழுதா? ஆத்துமா ஹாப்பியா இருக்குதா? அங்க போட்டிருக்கிறாரு beloved I pray that all may go well with you. Hallelujah. And that you may be in good health as it goes well with your soul. உன்னுடைய சோல் வாழ்றது போல, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா bless பண்றாரு காயுவ. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான. he did not merely know the truth, he lived the truth. ஹல்லேலூயா. அவர் அந்த சத்தியத்தில் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. he walked in the truth. அவர் சத்தியத்திலே நடந்தார். எப்படி காயு சத்தியத்துல நடந்தாரோ நீங்களும் நானும் நடக்கணும். ஹல்லேலூயா. அவர் சத்தியத்தை அறிந்தவர் மாத்திரமல்ல, சத்தியத்தின்படி வாழ்ந்தவர். his life brought great joy to John. ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம பிரதர் ரட்சிக்கப்படும் பொழுது பாஸ்டருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னெல்லாம் பண்ணோம், அவ்வளோ ஒரு குடும்பம், நம்ம ஒரு சர்ச்ல ஒரு பிள்ளை பிறந்துருச்சு அப்படிதானங்க. எவ்வளவு அந்த பவுல் சொல்லுது நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று. ஹல்லேலூயா. காயஸ் வாஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் திரும்பவும் சொல்றாரு உண்மையுள்ள காயு, சத்தியத்தில் நடந்த காயு. ஹல்லேலூயா. பாருங்களேன் அழகா அவரை சொல்றாரு, சத்தியத்துல அவர் நடக்கிறாரு. though doesn't faithful in his Christian life. எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களா இருக்கணும். be faithful to God. hallelujah. faithful in serving others. மற்றவர்களுக்கு வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் உண்மை உள்ளவர்களா வாழ்ந்துடணும். காயுவை பார்த்து யோவான் சந்தோஷப்படுறாரு. எப்பா நீ சத்தியத்துல நடந்த, அது மாத்திரம் இல்ல நீ உண்மையுள்ள காயுவா இருக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துற. அடுத்து சொல்றாரு காயுஸ் showed hospitality. என்ன விருந்து வச்சாரு? விருந்தோம்பல் செய்த காயு. ஹல்லேலூயா. 5:6 வாசிக்கலாமா? சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினபடியினால் நலமாயிருக்கும். அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். Beloved, it is a faithful thing you do in all your efforts for these brothers, strangers as they are, who testify to your love before the church. ஹல்லேலூயா. யாரு டெஸ்டிஃபை பண்றாங்களோ, சாட்சி பகர்றாங்களோ, he welcomed God's servant. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு உதவினார். ஹல்லேலூயா. Hospitality became a ministry of love.
அவருடைய விருந்தோம்பல் எப்படி இருந்ததாம்? ஒரு அன்புள்ள ஊழியத்தை குறிக்கிறதாக இருந்துச்சாம். அதான் போட்டிருக்கிறேன், விருந்தோம்பல் ஈக்குவல் டு செயல்படும் அன்பு. விருந்தோம்பல் ஈக்குவல் டு செயல்படும் அன்பு, இப்படி வச்சுக்கலாமே. ஹாஸ்பிட்டாலிட்டி ஈக்குவல் டு லவ். ஹல்லேலூயா. ஐந்தாவது, they supported, he supported, காயஸ் என்ன பண்றாரு? he supported God's work. தேவனுடைய ஊழியத்தை அவர் ஆதரிக்கிறார். வாசிக்கலாமா? 6, 7, 8. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். 8மா, ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படியா? சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். We ought to support people like this that we may fellow workers for the truth. சத்தியத்தின்படி. ஹல்லேலூயா. அவரு ரொம்ப அழகா பேசுறாரு. இவன் நல்ல காயுவை பத்தி பேசும்போது, விருந்தோம்பல் நல்லா செய்யறான்பா, சத்தியத்தின்படி நடக்கிறான்பா, அப்படிதானே. வேற என்ன பார்த்தோம்? முதலாவது என்ன பார்த்தோம்? உண்மையா. வெரி குட். ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாரு, அப்படிதானே. உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கிறாரு. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட். ஏன்னா பாருங்க, ஃபெய்த்ஃபுல் சர்வெண்டா இருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம், அதாவது அன்புக்குரிய காயு, அப்படிதானே. பிலவட் காயஸ். ஹல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, சத்தியத்தில் நடந்த காயு. அவன் எப்படி இருக்கிறான்? he walked in truth. அவர் சத்தியத்துல நடந்தாருப்பா. அப்ப என்ன பண்றாரு காயு? he supported the ministry. hallelujah. காயு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறாரு. he is our example, அப்படிதானே. he walk in truth, serve faithfully, show love, support God's work. சத்தியத்துல நட, உண்மையோடு ஊழியம் செய்யுங்க, அன்பை வெளிப்படுத்துவோம், தேவனுடைய பணியை ஆதரிப்போம். என்ன பணி? ஆஃப்டர் த பிரேயர் ஒருத்தர் வேக்யூம் போடுறீங்க, பண்றோமா? கிளீனிங் பண்றீங்க, மோப்பிங் பண்றீங்க, பாத்திரம் விளக்குறீங்க, சர்வ் பண்றீங்க, எல்லாம் பண்றோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பணி, அவருடைய ஆலயத்துக்கு என்று செய்யக்கூடிய பணி. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3 யோவான் 1:4, அது அந்த வசனத்தை நான் திரும்பவும் போட்டிருக்கிறேன். ஏன்னா he know the truth, walked in truth and show the truth through his life. சத்தியத்தை அறிந்தார் காயு, சத்தியத்துல நடந்தார், தன் வாழ்க்கையின் மூலம் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இந்த யோவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக டியோட்ரஃபஸ். இவர் யாரு அப்படின்னா, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னங்க, முதல்ல அருமையான மனுஷனா இருந்தாரு, யோசித்து பாத்தீங்களா? காயு அருமையான மனுஷனா இருந்தாரு, இவர் இங்க அதையும் போட்டார். யோவான் பாருங்களேன், a warning from 3 John, அப்படிதானே. the self seeking leader, ஒரு சுயத்தை தேடக்கூடிய ஒரு தலைவன். யாரு? தியோத்திரேப்பு. அவர் முதன்மையா இருக்கவே விரும்புறார். நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் பைபிள் வாசிப்பேன், நான் தான் ஜெபிக்கிறேன், நான் தான் அற்புதம் நடக்கும், நான் பண்ணா எல்லாமே இருக்கும், நான் தான் ஃபர்ஸ்ட், அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாரு. எல்லாத்துலயும் நான் தான் இருப்பேன். யாரு? தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப அழகான சென்டென்ஸ் இல்ல? முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அதனால நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? சகோதரரை ஏற்றுக்கொள்ளல. நம்ம இந்த சாப்டர் பல முறை வாசித்திருப்போம், அப்படிதானே? அப்படியே ஓடி இருப்போம். ஆனா பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. தியோத்திரேப்பு போல நான் இருக்கணுமா, காயு போல இருக்கணுமா? ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். அப்பா,
கேட்கும் போதே நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தியோத்திரேப்பு யாரு? இவர் யாரு அப்படின்னா சபையில ஒரு முக்கியமான ஒரு நபரா இருக்கிறாரு. அவருடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி இருக்கு? சகோதரரை ஏற்றுக்கொள்ளல. His attitude and actions were not pleasing to God. அவருடைய மனப்பான்மையும் செயல்களும் தேவனுக்கு பிரியம் இல்லாதவையாக இருக்குது. எல்லாத்துலயும் நான் தான் இருப்பேன், நான் தான் எல்லாமே பண்றேன், நான் வந்தா அவங்களுக்கு விரோதமா பொல்லாத வார்த்தைகளை அலப்பி. அப்ப பாருங்களேன், he loved to be first. எப்படி? அவர் நேசிக்கிறார். He loved to be first. முதன்மையானவனாக இருக்க விரும்பினான். நான் கூட இதை ஆராய்ந்து பார்க்கையில இது தப்பு இல்லையே, படுதா உங்களுக்கு? இது தப்பா இல்ல சரியா? அவர் சொல்றாரு, ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும். ஐயோ, நிறைய பேர் சர்ச்சுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களெல்லாம் தடை செய்து என்ன பண்ற? சபைக்கு புறம்பே தள்ளுகிற. எவ்வளவு வருத்தம் பாருங்களேன். தியோத்திரேப்பு பற்றி இவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. யூ ஸ்போக் ஈவில் வேர்ட்ஸ். நீ பொல்லாத வார்த்தைகளை நீ பேசுறப்பா, சபைக்கு புறம்பே தள்ளுற, எல்லாரையும் தடை பண்ற. ஒருவேளை இன்னைக்கு நம்ம இந்த கேட்டகரியில காயுவா இருக்கிறோமா இல்ல தியோத்திரேப்பா இருக்கிறோமா? சபைக்கு நம்ம ஆட்களை அழைச்சிட்டு வரணும், அதுக்காக அது ஒரு பெரிய மினிஸ்ட்ரி. தேவனுடைய பணியை செய்வதற்காக நான் காயுவை போல, நான் சத்தியத்தில் நடப்பதற்காக, நான் காயுவை போல உண்மையுள்ள ஊழியனாய் இருப்பதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக இவரை பத்தி பாத்தீங்கன்னா, he refused God's servant. அவர் வரும்பொழுது என்ன பண்றாரு? அவரை ஏற்றுக்கொள்ளல, அப்படிதானே? அது ஒரு காரியம் அவருக்கு ரொம்ப அங்க வேதனையா இருக்கிறது, அவரை ஏற்றுக்கொள்ளாதது. அவருடைய தலைமைத்துவம், his leadership became controlling. அவருடைய அந்த தலைமை கட்டுப்படுத்தும் தன்மையாக மாறுகிறது அங்க. ஏன்னா முதன்மையாவே இருக்க விரும்புறதுனால அங்க வாய்ப்பே இல்லாம இருக்கிறது. அது என்ன பண்ணுது? கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றதாக இருக்கிறது. அன்பிலையும் சத்தியத்திலையும் நடப்பதற்கு பதிலா தன் விருப்பப்படியே என்ன பண்றாரு? மற்றவர்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சத்தியத்தின்படி வேண்டாம், சுய விருப்பம், செல்ஃப் சீக்கிங் லீடரா இருக்கிறார், சுயநலமா இருக்கிறார். சுயநலத்தினால உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஊழியம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. விருந்தோம்பல் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். அப்ப யோவானுடைய எச்சரிக்கை தான் இது. Follow not that which is evil, but that which is good. அவன் பிடிக்காதவன் தான், அவன் இவரை உள்ள விடலதான். நான் சொல்றேனே, அப்படி இருக்கிறவங்க கிட்ட இவர் மட்டும் மாம்சத்துல போராடுறன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லதா இருக்காது. ஆனா இவர் ஆவியில யுத்தம் பண்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, do not follow a bad example, follow what is good. எது நலமா இருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுப்பா. தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நான் சொல்றேனே, நமக்கு எதிரா இருக்கிறவங்களை இந்த தியோத்திரேப்பு போல நம்ம வாழ்க்கையில தியோத்திரேப்புகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா இந்த தியோத்திரேப்புகள் மத்தியில தான் ஆண்டவர் நம்ம சாட்சியை வெளிப்படுத்துவார். நீங்க உங்களை விட்டு கொடுக்க கூடாது. டோன்ட் கிவ் அப் யுவர் செல்ஃப். உங்ககிட்ட வார்த்தை என்ற பட்டயம் இருக்கிறத தியோத்திரேப்புகள் உணர்வாங்க. யோவானை போல. யோவான் என்ன சொல்றாரு? பிரியமானவனே. அவருக்கு சொல்றாரு, beloved, I pray that all may go well with you. எப்பா, உங்ககிட்ட எல்லாமே நான் உனக்காக வேண்டிக் கொள்றேன், எல்லாம் நல்லபடியா போகட்டும். And that you may be in good health. உன் சரீரம் நல்லா இருக்கட்டும். அவர் அழகா சொல்ற, as it goes well with your soul. ஒரு ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இரு என்று சொல்லி காயஸ வாழ்த்துறார். இங்க சொல்றாரு, இட்ஸ் a warning for Diotrephes. அவர் சொல்றாரு, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பண்ணு, நன்மையானதை பின்பற்று. Hallelujah. Beloved, do not imitate evil, but imitate good. Whoever does good is
from God. Whoever does evil has not seen God. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம்ம என்ன பண்ணணும்? அப்ப நன்மை தான் பண்ணணும். தியோத்திரேப்புக்கு யோவான் எச்சரிக்கை விடுக்கிறார். பெருமை இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஒரு பெருமை எந்த காரியத்திலுமே நமக்கு இருக்கக்கூடாது. நான் தான் படிச்சிருக்கிறேன், நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன். சம்பாதிச்சுக்கோங்க ஐயா, அம்மா சம்பாதிங்க, எல்லாம் உங்களுக்கு தான், யாருக்கும் தரப்போறீங்களா? இல்ல, உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு. You are earning for your family. Well and good. யாருக்கும் தேவையில்லை. எந்த விதத்திலையும் நம்ம பெருமையா இருக்க கூடாது. Don't be pride. நம்ம கிட்ட பெருமையா இருக்க ஒண்ணுமே கிடையாது. பிலீவ் பண்றீங்களா? பிலீவ் பண்றீங்களா? ஆண்டவர் எதுலயும் உங்களுக்கு குறை வைக்க மாட்டார். டிசையர் ஃபார் ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதன்மை பெறும் ஆசை. ஆனா தியோத்திரேப்பு போல் அல்ல, நம்மளுடைய முதன்மை எல்லாம் தேவனுக்காக நிற்பதில்ல. சரியா? அவருடைய ராஜ்யத்தை தேடுவதில்லை. ரிஜெக்டிங் கரெக்ஷன், திருத்தத்தை நிராகரித்தல். நிறைய பேரை திருத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், they won't accept it. திருத்துற காரியங்கள் பிடிக்கவே பிடிக்காது, திருத்திரவே கூடாது. I am very perfect. அந்த பிரைட் அப்படியே விளத்தல். என்னைக்கு வேர்டை ரிசீவ் பண்றோம், என்னைக்கு அதன்படி நடக்கிறோமோ, then எல்லாமே it will be done in your life. Hallelujah. எப்படி போட்டிருக்கு? ஸ்பீக்கிங் ஈவில். நீ என்ன பண்ண தியோத்திரேப்பு? நீ பொல்லாத வார்த்தைகளை அலப்பி, தெரியாத்தனமா கூட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க. பிள்ளைங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெறுறோங்க, யோசித்து பாருங்க. பிள்ளைங்களை ஏதாவது சொல்லி திட்டிடாதீங்க, பாவங்க. அந்த பிள்ளைங்க உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. செல்ல பிள்ளைங்க, அழகுள்ள பிள்ளைங்க. இந்த கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். விஷ் தம். நல்ல விஷ் பண்ணுங்க, நல்ல பிளஸ் பண்ணுங்க. நான் காலையில எந்திரிச்சோன்னே என் பிள்ளைங்களுக்கு எப்படினாலும் விஷ் பண்ணிடுவேன். நீ நல்லா இரு. 2 பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதத்தை அனுப்பிடுவேன். அது என்ன பண்ணும் தெரியுமா? இட்ஸ் அ மெடிசினல் வேர்டு அந்த பிள்ளைங்களுக்கு. எங்க மம்மி டாடி நான் ஒரு நாளும் பேச மாட்டாங்க, அவங்க ஆசீர்வதிப்பாங்க. they are the blessing for me. நம்ம பிள்ளைங்களை, இன்னொன்னு சொல்றேன், நம்மள மாதிரி யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. பெத்தவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் என் பிள்ளைக்கு என்ன ஆசீர்வாதம். பார்த்து பார்த்து ஆசீர்வதிப்பீங்க. என் பிள்ளைக்கு என்ன வேணும், என் பிள்ளைக்கு எது பிடிக்கும், என் பிள்ளை எதை தூக்கும், எதை விளையாடும், பார்த்து பார்த்து கேட்போம். உண்மைதானா? அப்ப என்ன பண்ணணும்? தீய வார்த்தைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பீக் ஈவில், டோன்ட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ். ஹல்லேலூயா. கண்ட்ரோலிங் அதர்ஸ், பிறரை கட்டுப்படுத்துதல். சபைக்கு வராதன்னு சொல்லி யாரையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. மற்ற விஷயத்துல நான் சொல்ல மாட்டேன், சபைக்கு வருது கூப்பிடுங்க. சர்வன்ட் லீடர்ஷிப், ஊழியக்கார தலைமை. வாங்கம்மா, எங்க சர்ச்சுக்கு வாங்க, ப்ளீஸ் கம் டு அவர் சர்ச், bring them here as much as you can. உங்க கார் இருக்குது, உங்க கார்ல போட்டு நீங்க கூட்டு வரலாம். நல்ல ஒரு தலைமைத்துவ பொறுப்பை நீங்க எடுக்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னேன், எல்லாருமே இங்க நிக்கிற எல்லாரும் ரொம்ப இதா மாற முடியாது. 2 காரியங்களை, இந்த 2 பேர்கிட்ட இருந்து இத்தனை காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். 2 பேர் தான், காயுவும் தியோத்திரேப்பும். 3ஆவதா பார்த்து முடிக்க போறோம். இட்ஸ் a good testimony, டெமெட்ரியஸ். டெமெட்ரியஸ் a good testimony. வாசிங்கப்பா 12. தெமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா. தெமேத்ரியு, நல்ல ஒரு பேர் இல்ல? தெமோத்ரேயு. அவர் பாருங்க, இவர் யாரு? has good report of all men. எல்லார பார்க்கிலும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். எல்லாராலும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா பீப்புளும் வந்து சொல்றாங்க, எப்பா தெமேத்ரியு ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லவரு, நல்ல ஊழியமும் நல்லா பண்ணுவாரு, சத்தியத்தை பைபிளையும் நல்லா வாசிப்பாரு. சொல்லுவோமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்க சொல்லுவீங்க அப்படிதானே? இவரா? ஐயோ,
இந்த காரியமும் நல்லா பண்ணுவாரு, வேர்ல்ட்லி திங்ஸும் நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி, ஹி வில் ஹெல்ப் அதர்ஸ். அது மாத்திரம் இல்ல, இவர் என்ன பண்ணுவாரு, சத்தியத்தாலும் நர்சான் நல்லா ஜெபிப்பாருப்பா, நல்லா என்ன பண்ணுவாரு, வேதம் வாசிப்பாரு, நல்லா பாட்டு பாடுவாரு, நல்லா ஆராதிப்பாரு. எப்படி? சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவர். He was a Christian believer who had an excellent testimony among others. Hallelujah. தெமேத்திரேயு மற்றவர்களிடையே நல்ல சாட்சி உள்ள விசுவாசியா இருக்கிறார். ஆசையா இருக்கு தெமேத்திரேயு. பாருங்க, இவர் சொல்றாரு, சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். யாரு கொடுத்தா? யோவான் கொடுத்தா சரியா இருக்குமா? சரியா இருக்காதா? யோவான் இங்க அப்போஸ்தலனா இருக்கிறாரு. அப்ப அவர் கொடுக்கிற சாட்சி கண்ணால பார்த்து, இப்ப காயுவை பத்தி கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டாரு. அவரை பத்தி புகழ்றாரு, என் பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கிறாங்கன்றதை தவிர வேற எதுவுமே என்ன சந்தோஷப்படுத்தாது. ஹல்லேலூயா. அவர் அழகா சொல்றாரு, பிரியமானவனை. அடுத்ததா சொல்றாரு 12ல, எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் இல்ல, சத்தியத்தாலும் நல்ல நற்சாட்சி நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். நான் அவங்கள பத்தி கவலையே கிடையாது, தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவாங்க. they will come continuously to the church. அப்படி நம்மளை பத்தி என்ன பண்ணணும்? சொல்லணும். நற்சாட்சி, குட் டெஸ்டிமனி, அதுதான் தெமேத்திரியு கிட்ட இருந்துச்சு. ஹல்லேலூயா. தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்று எச்சரிக்கிறவர். நல்ல சாட்சி இருக்குது, சத்தியமே அவரை பத்தி என்ன பண்ணுது? சாட்சி கொடுக்குது. The truth testified about him. சத்தியம் அவர்கிட்ட இருந்ததுனால அதுவும் அழகா சாட்சி கொடுக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, சத்தியமே தெமேத்திரியை பற்றி சாட்சி கொடுக்குது. A good reputation should come from a truthful life. எப்படி வரும் நல்ல பெயர் என்பது? உண்மையான வாழ்க்கையில இருந்து வரணும். சொல்லுவாங்க, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு டேக் லாங் டைம், அப்படிதானே? கேட்கிறபடி நம்ம ஒபே பண்ணுவோம், அப்படிதானே? ஹல்லேலூயா. யோவானும் இவரை பற்றி சாட்சி கொடுக்கிறார். யா, and we also bear record. இவரை பத்தி ஒரு ரெக்கார்ட் இருக்கு. 3-fold testimony. மக்கள், சத்தியம், யோவான், all 3 testified positively about Demetrius. இந்த மூன்றும், மக்கள், சத்தியம், யோவான், இந்த மூன்றும் இவரை பத்தி நற்சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு அழகான நபர்கள். இந்த 3 யோவான வீட்டுல போய் படிக்க மறந்துடாதீங்க, நல்லா படிச்சு பாருங்க. லைஃப் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது? குட் கேரக்டர், ஃபெய்த்ஃபுல்னஸ், ட்ரூத், குட் ரெபுடேஷன், நல்ல பெயர், அப்படிதானே? ஏன்னா எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள், அங்க உனக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. கிறிஸ்டியன் டெஸ்டிமனி, கிறிஸ்தவத்தில் சாட்சி. His character was consistent both inside and outside the church. எப்ப வெளியில போனாலும் Timothy was very good. சபைக்குள்ள வந்தாலும் நல்லவனா இருக்கலாம். இது யோவானுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஹல்லேலூயா. இட்ஸ் a good testimony. சபைக்குள்ளும் வெளியிலும் அவருடைய வாழ்க்கை ஒரே மாதிரியா இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அப்பா என் கை சுத்தமா இருக்கணும், ஒரு சின்ன ஒரு ரியால் நானும் சுத்தமா இருக்கணும், அது உமக்குரியது, உமக்கு. ரொம்ப பயம் வரும் தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள்ல சரியா கொடுக்கணும், பயத்தோடு நடுக்கத்தோடு. ஆண்டவரே, உம்முடைய காணிக்கை, உம்முடைய பணங்கள், பிரதர் ஜெபம் பண்ணாங்க, சரியாக செலவிடப்பட வேண்டும். ஆமா, தேவனுடைய சமூகத்துல பயம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம எல்லாருக்கும் தரணும். சபைக்குள்ளும் வெளியிலும் எந்த காரியமா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, வாங்க இன்னைக்கு ஒரு பார்ட்டி, படத்துக்கு போலாம், நிறைய இருக்கு, போயிடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் கோ. நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், ஐ ஜஸ்ட் பெக் யூ. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்து, we are chosen by God. ஆண்டவர் உங்களையும் என்னையும், we are in a royal priesthood. ராஜரீக ஆசாரிய கூட்டம். your nation is holy. நீங்க பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி. ஏன்? புண்ணியருடைய ரகசியங்களை வரவழைக்கிற அந்த கூட்டத்துல இருக்கிற நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. we are chosen by God. ஆண்டவர் பிரித்தெடுத்துட்டாருன்னா மாத்த மாட்டாரு. அதுல வச்சு 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 அழகு பார்ப்பாரு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் உங்களை பிரித்து எடுத்துட்டாருன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, ஹல்லேலூயா, அப்பா ஐ எம் இன் a ராயல் priesthood. ஆண்டவரே, நான் ராயல் priesthoodல இருக்கலாம். பல இடங்களுக்கு போகலாம், அது ராயலா தெரியலாம். ஆனா அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டத்துல இருக்கிறது அது இன்னும் ஒரு ராயல்ட்டியை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்பாட்ட சொல்லுங்க, ஹல்லேலூயா. கேட்கும் பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. தெமேத்திரியு நல்ல முன்மாதிரியாக பின்பற்றக்கூடியவராக இருந்தது போல நானும் இருப்பேன்ப்பா. 3 மனிதர்கள், இந்த 3 யோவான்ல ஹல்லேலூயா என்ன பண்ணாங்க? காயுஸ் walked in truth, he welcomed God's servant, ஃபெய்த்ஃபுல்லா இருந்தார். கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். சத்தியத்துல நடந்தாரு, ஊழியர்களை ஏற்றுக்கொண்டார், உண்மை உள்ளவர். அப்ப எப்படியா தியோத்திரேப்பு எப்படி இருக்கிறாரு? he loved the first place, முதன்மையை விரும்புறாரு. rejected them, நிராகரிச்சிடாதீங்க. please don't reject any beloved brothers and sisters. அப்படிதானே? don't reject them. don't be proud. அவன் பெருமை உள்ளவனா இருக்கிறான். அந்த பெருமை நமக்கு வேண்டாம். அலப்ப வேண்டாம். தீய வார்த்தைகளால அலப்ப வேண்டாம். தெமேட்ரியஸ் எப்படி இருக்கிறாரு? தெமேத்ரியு நல்ல குட் டெஸ்டிமனி. வார்த்தை படிக்க படிக்க இன்பம். ஹல்லேலூயா. குட் டெஸ்டிமனி, ட்ரஸ்டட் பை அதர்ஸ், மற்றவர்களால மதிக்கப்படுறான். இந்த பிரதர்ட்ட ஒரு 1000 ரியால் கொடுத்தா அவர் பத்திரமா வச்சிருப்பார். இந்த பிரதர்ட்ட ஒரு 500 கொடுத்தா பத்திரமா தருவாரு. நான் அடுத்த வாரம் கேட்டா. நம்பிக்கை வரணுமா? ஒருத்தங்களை பத்தி என்ன பண்ணணும்? நம்பிக்கை வரணும். மற்றவர்களால மதிக்கப்படணும். ஹல்லேலூயா. உங்களை பத்தி டெஸ்டிஃபை பண்ணணும். ஃபெய்த்ஃபுல், உண்மையா இருந்துருவாரு. அவர் ரொம்ப உண்மையா இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். அதேதான் நான் போட்டுக்கிறேன். நம்ம கத்துக்கொள்றோம் உண்மை. காயுவை ஃபாலோ பண்ணுங்க. டோன்ட் பிகம் லைக் தியோத்திரிப்பு ஃபாலோ பண்ணிட வேண்டாம். தெமேத்திரியவை போல நல்ல சாட்சிகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். குட் டெஸ்டிமனி, குட் ரோல் மாடல். அப்படிதானே? சத்தியத்துல நடக்கணும், பெருமையை விட்டு விலகணும், நல்ல சாட்சியோட வாழணும். ஹல்லேலூயா. நாம கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நம்மளுடைய வாழ்க்கை சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ட்ரூத். யோவான் என்ன டீச் பண்றாரு அப்படின்னா, ட்ரூத் அப்படின்னும் போது மஸ்ட் ப்ரொடியூஸ் அ சேஞ்ச்ட் லைஃப். உண்மை, ஒருவேளை இதுவரை உண்மை இல்லாம இருக்கலாம், ஆனா இனிமேல் நான் உண்மை உள்ளவனாய் நான் மாறுவேன். ஹல்லேலூயா. லவ் மஸ்ட் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை ஆக்ஷன். நான் உன் மேல அன்பா இருக்கிறேன் அப்படின்னா, இந்த சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிதானே, இவங்க கிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொல்லி எப்படிங்க? எல்லாருடைய பிறந்த நாளைக்கும் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்பேன். நானு உங்க மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தா இவங்க 2 பேரும் என்ன நினைப்பாங்க? இந்தம்மா என்ன எப்ப பார்த்தாலும் அன்பா இருக்கிறேன், ஒரு பர்த்டே சொல்றேன் அப்படிதானே, ஏன் என்னோட அன்பை காட்டுறேன். ஹல்லேலூயா. அப்ப அன்பா இருக்கிறேன் என்பதற்கு கிரியை வேணும். அங்க நான் என்னோட ஆக்ஷனை காட்டணும். அப்படிதானே? இப்ப அன்பா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆக்ஷன் அங்க காட்டிடுறாங்க. அதே மாதிரிதான் இது அன்பா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஏதோ ஒண்ணு நீங்க காட்டணும். அந்த அன்பா இருக்கிறத கிரியையில காட்டணும். பாருங்க, லீடர்ஷிப் must be expressed through humility, not control. எல்லாரையும் டாம் டீம்னு கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் வைக்க கூடாது. எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருந்துடணும். ஏய், நீ நான் சொல்றதான் கேட்கணும், நீ எனக்கு தான் ஒபே பண்ணணும் கிடையாது. காயுவை போல சத்தியத்தை அறிவிங்க. ஸ்ட்ராங்கா காயு நல்ல சத்தியத்துல நடந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்படி ஸ்ட்ராங்கா இருங்க. கிறிஸ்டியானிட்டி மஸ்ட் ப்ரொடியூஸ் a good testimony. நல்ல நற்சாட்சி. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது மார்க்கம். அந்த இதுல என்ன பண்ணுங்க? நல்ல சாட்சிய நீங்களும் நானும் உருவாக்குவோம். வாக் இன் ட்ரூத், ப்ராஸ்பர் இன் யுவர் சோல். உங்க ஆத்மாவில நீங்க செழிச்சிருக்கணும். மற்றவங்களுக்கு நீங்க ஊழியம் செய்யுங்க. அகந்தை எல்லாம் தள்ளிருங்க. ரிஜெக்ட் யுவர் பிரைட், பில்ட் அ குட் டெஸ்டிமோனி. நல்ல சாட்சிய நீங்களும் நானும் உருவாக்கணும். பிரியமானவனே, எல்லாரும் வாசிக்கலாமா? 3 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க. அடுத்தது 11 வாசிப்போமா? பிரியமானவனே,
பின்பற்றாமல் நன்மடையாமை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்பா, இம்மட்டுமா நீங்க எங்களுக்கு அப்பா அந்த 3 மனிதர்களுடைய வாழ்க்கையும் காட்டி இந்த ஒரே அதிகாரத்துல 3 நபர்கள் மூலமாக அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழிகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்க உங்களுடைய வழியில நடக்கணும் ராஜா. கர்த்தாவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க கிட்ட தீய வார்த்தைகள் எங்க வாயில இருந்து வரக்கூடாது. எங்க இருதயம் நன்மையானதை யோசிக்கணும். நாங்க தீமையானதை யோசிக்க கூடாது, தீமையானதை பின்பற்றக்கூடாது. அப்பா, we walk in all good ways, Lord. அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. we submit ourselves, Lord. Hallelujah. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சொல்லப்பட்ட வசனங்கள் எங்க இருதயத்துல கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா வசனங்களையும் உரிமையாக்கி எங்களுக்கென்று எடுத்து எங்க இருதயத்துல வைத்து எங்க மனதுல வைத்து நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, எங்களை நடத்துறவர் நீரப்பா. இயேசுவே, இந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்துங்க, எங்களையும் நடத்துங்க அப்பா. பிசிக்கலா, ஆன்லைன்ல அப்பா, இன்னும் அப்பா தொலைக்காட்சியில பார்க்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நடத்துவீராக. இயேசுவே, உம்முடைய இரக்கமானது இவர்கள் மேல இருப்பதாக. காயுவை போல அப்பா நல்ல காரியங்களை செய்யட்டும் அப்பா. தெமேத்திரியவை போல நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கட்டும் அப்பா. அப்பா கர்த்தாவே, தியோத்திரப்பை போல நாங்க விட வேண்டிய காரியங்களை விட்டு உம்மை பின்பற்றுறவர்களாக நாங்க மாறுகிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.